ஹலோ கைஸ். இன்னும் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 7 தமிழ் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வரவேதான் ஸ்ட்ரைட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கில்லோட என்ன பண்ணுறாருன்னா எல்லாருமே நிற்க வச்சுட்டு பார்க்குறாரு. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இல்லையா. அதனால் பார்க்குறாரு, எல்லாருக்குமே விஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அப்போ தான் பார்த்துட்டே வரும்போது ஐயர் முன்னாடி பார்த்திங்கன்னா நிற்கிறார். அவனால் அந்த லேப்ரின்த்தோட மிடில் கிட்ட கூட வர முடியல. அவன் நிறைய மேஜிக் மான்ஸ்டரை பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான். இந்த பிளட் சக்சஷன் ரிச்சுவல் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அவனோட ஒர்த்தை ப்ரூவ் பண்ணல. இதனால் நான் ரொம்பவுமே டிசப்பாயிண்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம கில்லோட யோசிக்கிறாரு. அப்படியே இன்னொரு பக்கத்தில் இருந்து பார்த்தா சியான் சியல். இவங்க 2 பேருமே எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ட்ராப்பில் எங்கேயோ மாட்டாமல் வந்துட்டாங்க. பட் அவங்களால மினட்டாரை தோக்கடிக்க முடியல. ஏன் தோத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி இல்லாமல் தான் 2 பேருமே சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால தான் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ நம்ம இவர் இருக்கா இல்லையா, கார்கேஸ் அப்புறம் டிசைரா. அவங்ககிட்ட எல்லாருமே நல்லா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ தான் யூகின் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூகின்மே சொல்கிறான். அந்த 9 சில்ட்ரன்ஸில் நீ தான் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்த அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அவள் தான் உன்னோட அந்த டீலிங் மெத்தட்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஈவன் அந்த மான்ஸ்டர்ஸ் அண்ட் ட்ராப்ஸில் நிறைய இடத்துல நீ ரொம்பவுமே நல்லா பண்ண அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. வா உன்னை நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக கூப்பிட்டு போகிறாரு. ரொபேரியனுமே பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. எல்லா ஜெம் ஸ்டோனுமே ரொம்பவுமே ஷைனிங்காக இதுவாகிட்டுருக்கு, ஜொலிச்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறாரு. சிஏல யோசிச்சு பார்க்குறா, இது வரைக்கும் நான் எங்கள் அப்பாகிட்ட எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன், இது வரைக்கும் என்னை கூப்பிட்டே போனதில்லை அப்படின்ற. இப்போ இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா போகிறாங்க. இப்போ தான் நம்ம இவருமே பார்த்திங்கன்னா சொல்கிறார், கில்லோட நீ நிறைய வெப்பன்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவு ரொம்பவுமே நல்லா இது பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம யூகின் சொல்கிறான், இல்லைப்பா நான் எனக்கு அந்த அளவுக்குலாம் எபிலிட்டிஸ் கிடையாது, நீங்கள் ரொம்பவுமே ஓவராக புகழ்றீங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம கில்லோட சொல்கிறாரு, இல்லை நான் அப்படிலாம் சொல்ல, ஏன்னா நீ ஸ்வாடு ஷீல்டு 2மே யூஸ் பண்ணி தான் மற்ற மான்ஸ்டர்ஸ்லாம் கொன்னேன். அதுவும் இல்லாமல் அந்த டூவல்ஸில் சியான் அப்புறம் டெசேரா இவங்க ஸ்பியர் யூஸ் பண்ணி தான் அவங்கள தோக்கடிச்ச அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறார். அப்போ நம்ம இவனுமே யோசிக்கிறான், அப்போ நான் டியூவல் பண்ணது டிசைரா கூட டியூவல் பண்ணது இவருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, லயன் ஹார்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுற சிம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்வாட் தான் அப்படின்ற மாதிரி. இதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள், ஏன்னா நான் படிச்சிட்டேன். ரொம்ப ஸ்டோரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக போகுது. அதனால் வெயிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரி புரியும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிரேட் வெர்மவுத் இருக்கா இல்லையா, அவர் மல்டிபிள் வெப்பன்ஸில் ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருந்தார். அதனால தான் அவர் காட் ஆஃப் வார்னு சொன்னோம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவர் யோசிக்கிறார், அந்த புக்கில் என்னத்துக்கு ஹேமல் த ஃபூலிஷ்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த கில்லோட சொல்கிறாரு, நானுமே படித்தேன் சின்ன பையனாக இருக்கும் போது. பட் எனக்கு அந்த ஸ்டோரியில் பிடிச்சது கிரேட் வர்மவுத் கிடையாது. எனக்கு பிடிச்சது சார் ஹேமல் தான் அப்படின்றவர் இருந்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ நம்ம பையன் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டு, ஆமாம் எனக்குமே ஹேமல் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சொல்கிறான். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பேனியன்ஸ்க்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு ரொம்பவுமே தைரியமாக நம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான், பேட்ரியர்க்குள்ளே நான் வரேனே, உங்கள் யாருக்கும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை ஆல்ரெடி இந்த மேட்டரை நான் எல்டர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அதனால் பிரச்சனை கிடையாது. செனட்டில் இருக்க எல்லா ஓல்டு லைன்ஸ் இருக்காங்க இல்லையா, லயன் ஹார்ட்டோட ஓல்டு லைன்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டோரி டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும். அவங்க எல்லாருக்கிட்டே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்க கிட்டேயுமே போட்டுடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சொல்கிறார், இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. த சாக்கர்டு ஸ்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா லயன் ஹார்ட்டோ ஃபேமிலியோட ஒரு ஹார்ட்னே பார்த்திங்கன்னா சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரே ஒருத்தர் கையில் தான் இருக்குது, அதுவும் நம்ம வெர்மவுத் கையில் தான். யார் என்ன ட்ரை பண்ணாலுமே அதை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. ஆக்சுவலாக இப்போ அவங்க போகிறாங்க இல்லையா, அந்த ரூமுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா அது இருக்கும். இப்போ அவர் பார்த்திங்கன்னா பிளட் ட்ராப் பண்ணுறாரு. அந்த என்ட்ரன்ஸுமே பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. அப்போ தான் நம்ம யூகின் கேட்குறான், நீங்கள் வரலையா அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்தேன்னா உன்னால் எதுவுமே எடுக்க முடியாது, பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இல்லை பரவாயில்ல நானே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம யூகின்மே பார்த்திங்கன்னா போகிறான். இப்போ தான் சொல்கிறாங்க, அந்த சாக்கர்டு ஸ்வாட் மித்திக்கல் ஏஜஸ்லேருந்து இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ஸ்வாட் தான் இது. ஹோலி எம்பையர்ஸ் யூராஸ் அவங்க யூஸ் பண்ண ஒரு ஸ்வாடு. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கடவுள்கிட்ட இருந்து வந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வாடை ரொம்ப காலகட்டமாக இந்த சென்ட்ரல் டெம்பிளில் சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஒரே ஒருத்தர் தான் இதோட ஓனரு, வெர்மவுத் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வாட் பார்த்திங்கன்னா ஹெல்மண்டோட 5th ரேங்கிங் டீமன் கிங் இருக்கார். அவரே பார்த்திங்கன்னா கொண்டு இருக்குது. அதாவது அவரோட ஹார்ட்டே பார்த்திங்கன்னா குத்திருக்கதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. டீமன் கிங் ஆஃப் ஸ்லாட்டர் அப்படின்ற ஒருத்தர். இதுக்கு மேலே நம்மளுக்கு டீமன் கிங்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா காட்டுவாங்க. அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு.
அதுக்கப்புறமா அந்த ஸ்வாடை வந்துட்டு இப்போதைக்கு டார்ச்சாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஹீரோவுமே உள்ளே போயிட்டு இருக்கிறான். பட் அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதை வந்து எடுக்கிறது ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். பட் போக போக என்ன வேணால் ஆகலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை இது வேலைக்கு ஆகாது, நம்ம வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகிறோம். ஸோ அங்கே டெவரர் ஸ்வாட் ஆஸ்பல் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அவன் வந்துட்டு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இந்த ஸ்வாட் வந்து பார்த்திங்கன்னா மானாவை வந்து ஸ்லைன் பண்ணுமா, அதுவும் இல்லாமல் அதை வந்து ஈஸியாக வந்து அப்டெயின் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இது வந்து மேஜிக்கே வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு வந்து இப்போது இந்த வயசில் இது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து மற்ற வெப்பன்ஸோட ஃபெமிலியராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு சில வெப்பன்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ட்ராகன் ஸ்பியர் கார்போஸ், அதுவும் இல்லாமல் லைக் அந்த விண்ட்ஸ்டார்ம் ஸ்வாட் வின்னேட் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேவைப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஸ்பியர்னால் வந்து ட்ராகன் பிரத்தை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன அந்த விண்ட்ஸ்டார்ம் ஸ்வாட் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஸ்பிரிட்ஸை வந்து ஸ்பான் பண்ண வைக்க முடியுமா, அதாவது சம்மன் பண்ண வைக்க முடியுமா. அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய வெப்பன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு வரோம். ஸோ எனக்கு வந்து தேவையான மாதிரி எதுவுமே தெரியல. பட் இந்த இடத்துல எனக்கு சூட்டபுளாக இருக்கிறது அந்த விண்ட்ஸ்டார்ம் ஸ்வாட் தான். அதை யூஸ் பண்ணி என்னால் வந்துட்டு விண்ஸ்பிரிட் கிங்கே வந்து சம்மன் பண்ண முடியும். அதுக்கு தேவையான அளவுக்கு மானா வந்து என்கிட்ட கிடச்சிருச்சுன்னா என்னால் வந்துட்டு 4th கிங் ஆஃப் விண்டை வந்து சம்மன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது சாய்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பார்க்குறான். இப்போ வந்துட்டு சரி கொஞ்ச நேரம் கழித்து சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிடச்சிச்சுன்னா நான் வந்துட்டு சூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து பார்க்குறான். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வெப்பன்ஸு ஸ்வாட்ஸை தவிர, அதாவது வெப்பன்ஸ் ஆர்மர்ஸ் தவிர இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஜுவல்ஸு ஆக்சசரிஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிடுது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தான் இருந்தாங்க, அதாவது 300 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து யோசிக்கிறான். ஸோ சரி இன்னும் கொஞ்சம் உள்ளே தேடி பார்ப்போம், ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா தேடி பார்க்குறான். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்குது. அதை பார்த்தோன்னே கையிலேருந்து தூக்கிடுறான். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து ஹேமலாக இருக்கும்போது அவன் வியர் பண்ண ஒரு நெக்லஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவனோட பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வாங்கி அவன் வந்து தொலைச்சிட்டு தான் நினச்சிருப்பான். அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா யோசிக்கிறான், இது எப்படி இங்கே வந்துச்சு, ஒரு வேளை வெர்மோத்தை வந்து என்னோடய பாடியை ரெக்கவர் பண்ணிட்டானா, அதுவும் இல்லாமல் அவன் வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக இங்கே தனியாக விட்டு போயிருப்பான்னு எனக்கு வந்து தெரியல. அதுவும் இல்லாமல் நான் வந்து பண்ண ப்ராமிஸை வந்து இவன் சக்ஸஸ்ஃபுல்லாக கீப்பப் பண்ணானு தெரியல. அதாவது இந்த டீமன் கிங் கொள்ள சொல்லி ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதை வந்து அவன் கம்ப்ளீட் பண்ணானாலும் தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது நம்ம யூகன் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த 5 டீமன் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தோக்கடிக்கணும் இல்லையா. ஸோ அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் யோசிக்கிறான். அப்படி அந்த டீமன் கிங் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீல் போட்டிருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து ஒழுங்காக சொல்லலை. ஆக்சுவலாக இவங்களுக்குள்ளே ஒரு டீல் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு போக போக தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ தான் வந்துட்டு அவன் வந்து இந்த ஜுவல்லே எடுத்துகிட்டு என்னால் கண்டிப்பாக இந்த நெக்லஸ் வந்து விட முடியாது, ஹேமல்ஸோட கீப் செக்கிட் தான். ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து லயனார்ட் ட்ரெஷரில் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம இவர்கிட்டமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறான். இது கொடுத்துட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் அவர் வந்து பார்த்துட்டு இது போதுமா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. இது வந்து பார்க்க ஒரு க்ரூடான ஒரு ஓல்டு நெக்லஸ் மாதிரி தான் தெரியுது. அதுவும் இல்லாமல் இதை பார்த்தா ஈவன் ஒரு வேல்யூபிளான ஜுவல்லாக கூட தெரியல, ரொம்பவுமே காசு செலவாயிருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக ஒரு சீப்பான நெக்லஸ் தான் இது. ஸோ எனக்கு வந்து வேஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்க மிஷினில் வந்து அதை போட்டு பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது இது வந்து லயன் ஹார்ட்டோட ட்ரெஷர்லேயே வராது அப்படின்றது. அப்போ தான் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு மெமரி மேஜிக் யூஸ் பண்ண சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா இதை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வந்து சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், நான் கண்டிப்பாக அந்த ஜுவல்லை வந்து வந்துட்டு திருப்பி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னொரு விஷயத்த சொல்கிறார். வேறு ஏதாச்சும் வந்து எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பையன் எடுத்தால் பாருங்க ஓட்டம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த வின்ஸ்வாட் ஸ்டாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாட் இருக்குல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருவான். இது எடுத்துகிட்டு ரொம்பவுமே சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா வெளில வந்துட்டு இதுக்கு மேலே நீ என்னுடைய ஆள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு அந்த ஜுவல்மே கிடைக்கும், அதுவும் இல்லாமல் இந்த ஸ்வாடுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. ஏன்னா இது வந்து லயன் ஹார்ட்டோட ட்ரெஷர்லேருந்து வராது இல்லையா. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா லயன் ஹார்ட் ட்ரெஷர்லேருந்து எதை வேணால் தரேன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. பட் இது வந்து அதிலே வராது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆஃபராக வந்து இது கிடச்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இவன் இதை வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி என்னென்ன பண்ணுறா அப்படின்றத போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.